அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அழகுபாலா. இன்றைய நமது பதிவில் 3 சிறுகதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடியது தான் இந்த கதையில் நான் சொல்லியிருக்கேன். 3 கதைகளையுமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கிக்கிட்டு மலை உச்சியில் ஏறினாராம். அந்த மலை மிகவும் செங்குத்தான மலை. அதனால அவர்னால ஏறவே முடியல. மேலே ஏற ஏற சுமை அதிகமாச்சு. மூச்சும் வாங்குச்சு அவருக்கு. சற்று தூரம் சென்றதும் முன்னால் போனதும் அங்கே ஒரு மழைவாழ் சிறுமி தனது 3 வயது தம்பியை தூக்கி கொண்டு உற்சாகமாக பாட்டு பாடி மிக சாதாரணமாக மலை உச்சியை நோக்கி போவதை அந்த துறவி பார்க்குறாங்க. துறவிக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா இது, நம்ம ஒரு சிறிய மூட்டையை நம்மளால தூக்கிட்டு போக முடியல, இந்த சிறுமி எப்படி ஒரு 3 வயது குழந்தைய தூக்கிக்கிட்டு இப்படி ஒரு பாட்டு பாடி மகிழ்ச்சியாக எந்த ஒரு மூச்சு வாங்காமல் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி கிட்ட கேட்குறாங்க. என்னம்மா, இவ்வளோ சிறிய பையை தூக்கி கொண்டே மலையேற என்னால் முடியலையே, உன்னால் எப்படிம்மா இவ்வளோ பெரிய பையை தூக்கிக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்டாரா அந்த துறவி. அதற்கு அந்த சிறுமி பதில் சொன்னாரா, ஐயா, நீங்கள் தூக்கி கொண்டு போவது ஒரு சுமையை, ஆனால் நான் தூக்கி கொண்டு போவதோ என் தம்பியை. அந்த துறவிக்கு அப்போதான் புரிஞ்சிச்சான். அன்பு எதையுமே சுமக்கும். இந்த கதையினோட கருத்து, அன்பு எதையுமே சுமக்கும். நம்ம ஒருத்த மேலே அளவுக்கு அழுத்தமான அன்பை வச்சுட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சுமையாக இருந்தாலும் நம்மளுக்கு சுகமாகத்தான் இருக்கும். அன்பு எதையும் சுமக்கும். 2வது கதை. சிறுவன் ஒருவன் கடல் ஆமையை பார்த்தானாம். அவன் அதை சோதித்து பார்க்க ஆசைப்பட்டானாம். ஆனால் அதனை அவன் தொட்ட உடனேயே அந்த ஆமை தன் தலையையும் கால்களையும் தனது ஓட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு விட்டதாம். என்னென்னவோ செய்து பார்த்தானாம். அந்த ஆமை தன் தலையையோ கால்களையோ வெளியே நீட்டவே இல்லையாம். உடனே ஒரு குச்சியை எடுத்து அதனை குத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீண்டும் அந்த ஆமை கிட்ட போனானாம். அப்போது அவனது மாமா அங்கே வந்தாராம். அந்த சிறுவனிடம், அது அப்படி இல்லைப்பா, நீ அதனை குச்சியால் குத்தினாலும் அது செத்து போகுமே தவிர அது தன் தலையையோ கால்களையோ வெளியே நீட்டவே நீட்டாது அப்படின்னு அந்த மாமா சொல்லிட்டு உடனே அந்த ஆமையை அந்த மாமா அப்படியே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். கதகதப்பாக இருந்த அடுப்புக்கு அருகில் அந்த ஆமையை வச்சுட்டாங்களாம். ஒரு நிமிடங்களில் அந்த ஆமை தனது தலையையும் கால்களையும் வெளியே நீட்டி ஊர்ந்து செல்லவும் ஆரம்பித்து விட்டதாம். அந்த சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியத்தோடு பார்த்தானாம். உடனே அந்த மாமா அந்த சிறுவனிடம் சென்று, ஆமைகள் மட்டுமல்ல, மனிதர்களும் அப்படித்தான் என்றாராம். உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மாற்ற விரும்பினால் உனது இனிய முகத்தை கொண்டும் உனது கனிவான இரக்கத்தை கொண்டும் அவர்களின் இதயத்தை மாற்ற முடியாது அப்படின்றது இந்த கதையோட கருத்து. 3வது கதை கேட்கலாமா? ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டு பகுதியில் குதிரை புல்லு மெஞ்சு கொண்டிருந்துச்சான். அங்குள்ள பொந்து ஒன்றில் வசித்த எலியை கண்டுச்சான். 2ம் பேசி பழகிடுச்சான். சிறந்த நண்பர்களாகவும் ஆயிட்டாங்களாம். இருந்தாலும் அந்த எலி என்ன பண்ணுச்சான், தற்பெருமையை அடித்து கொள்ளுமா. அப்பப்போ தனது பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்குமா. நான் மிகவும் வலிமையானவன், மண்ணையே துளைத்து வலை அமைத்து விடுவேன், என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, பாம்பை கூட விரட்டி அடித்து விடுவேன் என்று வீண் பெருமை பேசுமாம் அந்த எலி. ஒரு நாள் எலியும் குதிரையும் கொஞ்ச தூரத்தில் சென்று மேய்ந்து வர முடிவு செய்துச்சான். 2ம் பேசிக்கொண்டே நடந்துச்சான். அப்போது, நான் தான் உன்னை வழிநடத்தி செல்வேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த எலி. நான் சண்டையில் அவனை வீழ்த்திருக்கிறேன், இவனை வீழ்த்திருக்கிறேன் என்று தம்பட்டம் அடித்து கொண்டே முன்னே சென்றுச்சாம் எலி. திடீரென நின்றதாம். ஏன் நின்று விட்டாய், தொடர்ந்து செல் என்றதாம் குதிரை. குதிரையே, உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? எதிரே பாரு, ஆறு ஓடுகிறது, எப்படி கடப்பது அப்படின்னு அந்த எலி கேட்டுச்சான். எது, அது ஆறா? சிறிய கால்வாய் தானே இது, எளிதாக கலந்து விடலாம் என்றுச்சான் குதிரை. குதிரையே, இது கால்வாயா? எனக்கு ஆறு போல தான் தெரியுது, இறங்கினால் நிச்சயம் தண்ணீரில் அடித்து சென்று விடுவோம், நாம் 2 பேரும் மூழ்கிடுவோம் அப்படின்னுச்சான் அந்த எலி. குதிரை எலியின் பேச்சை கண்டு கொள்ளாமல் கால்வாய்க்குள் இறங்குச்சான். ஏ எலியே, என் முழங்கால் அளவு கூட வெள்ளமில்லை, இதை நீ ஆறுன்னு சொல்ற, உடனே இறங்கி வா அப்படின்னு அந்த குதிரை சொல்லிச்சான். நண்பா, உனக்கு வேண்டுமானால் அது குறைந்த தண்ணீராக இருக்கலாம், ஆனால் என் உருவத்திற்கு அது நதி போல வெள்ளப்பெருக்கு தான். தயவு செய்து என்னை கொண்டு போய் உன் முதுகில் ஏற்றி கொண்டு போய் அக்கறையில் கொண்டு போய் விடு அப்படின்னு அந்த எலி கேட்டுச்சான். நான் என்னை பற்றி கர்வத்துடன் பேசியதை தயவு செய்து மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த எலி அடங்குச்சான்.
உடனே அந்த குதிரை, அப்படி வா வழிக்கு, இனியும் வீண் பெருமை பேசி வாழாதே என்று எலியை தன் முதுகில் ஏற்றி அக்கறை கொண்டு போய் விட்டதாம் அந்த குதிரை. இரண்டும் கர்வமின்றி நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்களாம். இந்த கதைகளை போல தாங்க சில மனிதர்களும், நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு கர்வம் கொண்டு தற்பெருமையை பேசிக்கிட்டே கடைசியில் இப்படி தான் அந்த கதை போல தான் முடியும். இது போன்ற நல்ல கதைகள், நல்ல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய அழகுபாலா அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா. நன்றி, வணக்கம்.